எல்லோருக்கும் வணக்கம். மரிச்சினி கிழங்குல ஒரு ரெசிபி பார்க்கலாம். மரிச்சினி கிழங்குனா வேற ஒன்றும் இல்லை, மரவள்ளி கிழங்கு. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மரவள்ளி கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. சில இடங்களில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மரிச்சினி கிழங்குன்னு சொல்கிறது. கேரளாவில் கப்பக்கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, இதை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்களும் கேரளாவில் உள்ளவங்களும் டெய்லியே சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. 2 இடத்துலையுமே இது ரொம்ப பிடிக்கும். சொல்ல போயாச்சுன்னா நான்லாம் 3 வேளை தந்தாலும் விரும்பி சாப்பிடுவேன். இந்த கிழங்கு சாப்பிடறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாட்டும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா நல்ல வெயிட் வந்து கூடும். இது வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம திகட்டாமல் சாப்பிடுவோமா, அதனால் நிறைய சாப்பிட்ருவோம். அளவோடு சாப்பிட்டாச்சுன்னா ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள் இதில் உண்டு. இதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிழங்கு எடுத்துக்கலாம். நான் இதில் 2 பீஸ் கிழங்கு வந்து எடுத்துட்டு இதுக்கு தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி செதுக்கணும். செதுக்கிட்டு உள்ளாடி உள்ளதை நம்ம வந்து சீவணும். அதை சீவணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து செதுக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தோல் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய காலத்தில் வீட்டில் வந்து சோறு வடிக்கும் போது அந்த கஞ்சி தண்ணி வரும்ல, அதில் போட்டு வச்சுட்டு பசுமாடு மாடெல்லாம் உள்ள வீடுகளில் இருந்து டெய்லியும் அந்த கஞ்சி தண்ணியை எடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. அந்த பசு மாடெல்லாமே அந்த கஞ்சி தண்ணி, அது கூட கிடக்கக்கூடிய அந்த தோல், இது எல்லாத்தையுமே சாப்பிடும். இந்த கிழங்கு இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒவ்வொரு வீடுகளையும் 8 7 8 பேர் 10 பேர்கிட்ட உண்டு. இப்போ எல்லா வீடுகள்லையும் சொல்ல போயாச்சுன்னா 3 4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ கஞ்சி தண்ணியும் அந்த அளவுக்கு வர்றது கிடையாது. இந்த கிழங்கை வந்து இந்த மாதிரி செதுக்குவாங்கல்ல, இதை சீவுறது, இதை வந்து சொலவு, அதாவது முறம் இருக்குல்ல, அதில் தான் சீவி போடுவாங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மாலாம் அழகாக சீவுவாங்க. எனக்கு அந்த மாதிரி சீவதுக்கெலாம் வராது. நான் இந்த மாதிரி தான் சீவி எடுத்துக்குவேன். இதுக்கு நிறைய சின்ன வெங்காயம், பூண்டு வேணும். நம்ம தண்ணியில் ஊற போட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சாச்சுன்னா அதுக்கு தோலெல்லாம் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும். நல்லா இந்த கிழங்கை வந்து இந்த மாதிரி நம்ம சீவி வச்சுருக்குறோம். இதை 2 தண்ணியில் நல்லா கழுகணும். கழுகிட்டு குக்கரில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 2 3 விசில் வைக்கணும். ஒரு விசிலே சிலது வந்து நல்லா வெந்துடும். சில நல்ல கிழங்குனா ஒரு விசிலே நல்லா வெந்துடும். சில கிழங்கு வந்து ஒரு 2 3 விசில் வைக்கணும். இதை சீவி நம்ம வேக வைக்கிறனால சீக்கிரம் வெந்துடும். நம்ம வேகலை அப்படின்னா திரும்ப ஒரு விசில் வைக்கலாம். உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது. உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த கிழங்கு ஒழுங்காக வேகாதுன்னு சொல்லுவாங்க. கிழங்கு வேக வச்ச தண்ணியையும் சமையலில் யூஸ் பண்ணக்கூடாது. அதை வெளியே வந்து கொட்டிடணும். வெளியே கொட்டிட்டு இதை வந்து 1 2 மாட்டு இந்த மாதிரி மசிக்கணும். எனக்கு இந்த கிழங்கு கறியில் கொஞ்சம் முழுசாக கிழங்கு கிடைக்கிறது ரொம்ப பிடிக்கும். மெயினாட்டு இந்த கிழங்கு கறியில் நெத்திலி மீன் போட்டு தான் பண்ணுவாங்க. இதுக்கு கொஞ்சம் நிறைய புளியும் நம்ம எடுத்துக்கணும். பூண்டு வந்து தோலோடு தான் போட்டு அரைக்கணும். ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்துருக்குறோம். கருவேப்பிலை வந்து அந்த தண்டு இருக்குல்ல, அதோடு போட்டு தான் அரைக்கணும். ஒரு 3 கொத்து எடுத்துருக்கிறேன். தேங்காய் பாதி மூடி. உங்களுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போதே உங்களுக்கு கெஸ் பண்ணுவீங்க இது எப்படி டேஸ்ட்டில் இருக்கும்ன்ட்டு. நம்ம இது போடுறது எல்லாமே இந்த ரசம் பண்ணுவோம்ல, அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் அப்போ பாருங்கள். அந்த ரசத்துக்கு வாசனை, இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு அரைக்கும்ல, அதுக்கு வாசனை எல்லாம் சேர்ந்துருக்கும். இதில் நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒரு திருக்கிட்டு வந்துடணும். தண்ணி எதுவுமே விடக்கூடாது. இனி தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி இதை லைட்டாக ஒரு திருக்கு மட்டும் திருக்குனா போதும். அதாவது அம்மியிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை கொஞ்சம் அரைச்சிட்டு இதை வந்து லைட்டாக சதைச்சி தான் எடுப்பாங்க. தண்ணி எதுவுமே விடாமல் இது பண்ணால் போதும். இதை அப்படியே நம்ம எதில் நம்ம சமைக்க போகிறோமோ அதில் போட்டுடலாம். கூடுதலும் மண் சட்டியில் தான் பண்ணுவாங்க. என்கிட்ட இது பண்ணுற அளவுக்கு மண் சட்டி பெருசாட்டி இல்லை, அதனால் நான் இதில் போட்டு பண்ணுறேன்னா. இதுக்கு தேவையான அளவு புளி தண்ணியை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மீன் குழம்பு, இந்த மீன் கறி இது எதுலேயுமே எண்ணெய் வந்து விட மாட்டாங்க. எண்ணெய் சேர்க்காம தான் சமைக்கிறது. அப்புறம் இந்த குழம்பை வந்து நல்லா இந்த மாதிரி கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நெருப்பும் பற்ற வைப்பாங்க. நம்ம இந்த மசாலையெல்லாம் போட்டு இதுக்கு தேவையான புளி தண்ணி கரைச்சி விட்டுட்டு உப்பும் போட்டுட்டு புளி உப்பு டெஸ்ட் பண்ணுவாங்க, டேஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நெருப்பை பற்ற வைக்கிறது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நல்லா லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இதில் இந்த நெத்திலி மீனை போடணும். அம்மியில் அரைக்கிறனால அம்மியை கழுகி அதில் இருக்க தண்ணியே இதில் விடுவாங்க. நெத்திலி மீனுக்கு பதிலாட்டு சால மீனும் போடலாம்.
ஆனால் நெத்திலி மீன் வந்து குட்டி குட்டியாக இருக்குமா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வந்து கூடுதலாட்டு இருக்கும். நிறைய நெத்திலி மீன் கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி தான் கிழங்கு கறி பண்ணுவாங்க. நெத்திலி மீனும் நெத்திலி மீனும் கிழங்கும் 2ம் சேர்த்து சமைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? கேரளால வந்து கப்பை பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேமஸ். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சோன்னே, இந்த கிழங்கு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு 2, 3 கொதி நல்லா வந்தாச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழியும்போது இந்த கிழங்கு எப்பவுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும்ல, திக்னஸ் வந்து வந்துடும். கேரளாவில் அந்த கப்பை பிரியாணி இருக்குல்ல, அது ரொம்பவே ஃபேமஸ். எனக்கு வந்து பஹ்ரைன் வந்ததுக்கப்புறம் தான் கப்பை பிரியாணி அப்படின்னும் இங்கே பக்கத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க. ரெஸ்டாரண்ட்லேயும் அந்த மெனு பேப்பரில் கப்பை பிரியாணின்னு இருக்கும். நான் அப்போ கப்பை பிரியாணின்னு ஃபஸ்ட் டைமாட்டு எனக்கு தெரிய வரும்போது, அரிசி, இந்த கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சமைப்பாங்க போல் அப்படின்னு நினைப்பேன் நான். அதுவும் கப்பை பிரியாணி வித் பீஃப்னு போட்டிருக்கும், கப்பை பிரியாணி வித் சிக்கன் போட்டிருக்கும். அப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சமைச்சா எப்படி இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் ஆக்சுவலாக நான் இப்போ சமைக்கல, மீன், கிழங்கு, அவங்க வந்து கிழங்கும் பீஃபும் சேர்த்து போட்டு குக் பண்ணுறாங்க. இல்லைன்னா கிழங்கையும் சிக்கனையும் சேர்த்து போட்டு பண்ணுறாங்க. இல்லைன்னா மட்டன். அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இதுவரையும் டேஸ்ட்டு பார்த்தது கிடையாது. அந்தந்த இடங்களில் இந்த மாதிரி சில ஃபுட் வந்து ரொம்பவே ஃபேவரேட். அவங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். குழம்பு விட்டுட்டு சைடில் வச்சும் சாப்பிடலாம். நான் கூடுதலும் சோறில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சும் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா, யார் வீட்லையாவது செய்தாங்கன்னா இதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் அப்படி தான். எனக்கு எங்கள் அத்தை வீட்டிலேருந்து, சித்தி வீட்டிலேருந்துலாம் இந்த கிழங்கு கறி வச்சாங்கன்னா கொண்டு வந்து தருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பழைய அதை பாட்டி காலத்தில் இருந்தே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இது வந்து அப்படியே செய்துக்கிட்டே வர்றது. இப்போவும் அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். சொல்ல போயாச்சுன்னா, இங்கே பஹ்ரைனில் வந்து இந்த நெத்திலி மீனும் கிழங்கும் நம்ம ஊர்லேருந்து வர்றது தான். இங்கே கிடைக்காது. கிடைக்கும்போது இதே மாதிரி செய்துக்கிட்டது. தேங்க்யூ.